பாடகர் கிறிஷ் அவர்கள் தலைவர் விஜய்க்காக ஓட்டு போட முயற்சி பண்ண எல்லா மக்களுக்கும் நன்றி சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்ல, தலைவர் விஜய் கரிகாலனா வருவாருன்னு சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொன்னாருன்னா, எலெக்ஷன் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சு எல்லாரும் வீட்டுல ரெஸ்ட் எடுத்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் இன்னும் அவங்களுடைய சொந்த ஊர்ல தான் இருக்கீங்க. இந்த மாதிரி ஒரு எலெக்ஷனை யாருமே பார்த்தது இல்ல. 84.29% ஓட்டு பதிவாயிருக்கு. இதுக்கு காரணமான தமிழ் மக்களுக்கு தலைவணங்குறேன். தலைவர் விஜய்க்கு ஓட்டு போடணும்னு வெளிநாடுகள்ல இருந்து லட்சக்கணக்கில் செலவு பண்ணி சிரமங்களையும் கடந்து ஓட்டு போட்டீங்க. எல்லாரையும் வணங்குறேன். இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்த பிறகும் யாருக்கெல்லாம் ஓட்டு போட முடியாம போச்சோ யாரும் வருத்தப்படாதீங்க. அட்லீஸ்ட் நீங்க ட்ரை பண்ணீங்களே, அதை நினைச்சு பெருமைப்படுங்க. அந்த முயற்சிக்கு கோடி வணக்கங்கள். விஜய் அண்ணா மேல நீங்க வச்சிருக்கிற அன்பு அதை பார்க்கும்போது ரொம்பவே எமோஷனலா இருக்கு. அவருக்காக மக்கள் எல்லாரும் பாசமா வரக்கூடிய வீடியோவை பார்க்கும்போது கண் கலங்குது. மே 4ஆம் தேதி இப்ப வந்துடும். கண்டிப்பா நம்மளுடைய கரிகாலன் வருவாரு. எல்லாரும் சந்தோஷமா இருங்க அப்படின்னு பாடகர் கிறிஷ் அவர்கள் பவர்ஃபுல்லா பேசியிருக்காரு. இவர் சொன்ன மாதிரி நம் கரிகாலனாக தலைவர் விஜய் வரப்போறத கொண்டாட ரெடியா இருக்கிறவங்க டிவி கேன்னு கமெண்ட் பண்ணுங்க.